வெல்கம் டு ட்ரேடர் திங்ஸ். டிசம்பர் 15 வாங்க ஸ்டாக் மார்க்கெட் நியூஸை பார்க்கலாம். நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட அட்வைசர் அல்ல. இந்த வீடியோ தகவல் வழங்கும் நோக்கத்திற்காக மட்டுமே. எந்த வகையிலும் முதலீடு செய்யுங்கள் என்று சொல்வதற்கான வீடியோ இது அல்ல. இங்கு சொல்லப்படும் தகவல்கள் அனைத்தும் என் சொந்த பார்வைக்குட்பட்டவை. யாரும் ட்ரேடிங் செய்யும் முன் சான்றளிக்கப்பட்ட நிதி ஆலோசகர்களிடம் கலந்து ஆலோசிப்பது நல்லது. இண்டெக்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலா இது வெள்ளிக்கிழமையுடைய இண்டெக்ஸோடைய டேட்டா. இண்டெக்ஸ் பார்த்துருப்பீங்க. நிஃப்டி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் 148 பாயிண்ட்லையும், பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 180 பாயிண்ட்லையும், சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 449 பாயிண்ட்லையும் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இந்த டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவோடைய டேட்டா. வாங்க ஸ்டாக் மார்க்கெட் நியூஸை பார்க்கலாம். ஆக்சுவலா எனக்கு பேங்க் ஆஃப் பரோடா கிட்ட இருந்து ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்குது. பேங்க் பார்த்தீங்கன்னா சிடின்னு ஒன்று சர்டிஃபைட் ஆஃப் டெபாசிட்டை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா பேங்க்ல வந்து மணி கம்மியா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து 3 மாசத்திற்கு பணம் வாங்குறதா யார்கிட்டனா மியூச்சுவல் ஃபண்டு அண்டு பிக் இன்வெஸ்டர் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட வந்து 3 மாசத்துக்கு வந்து பணம் வாங்கிட்டு அந்த பணத்துக்கு வந்து 6.11% வந்து வட்டி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிய பெரிய இன்வெஸ்டர் மியூச்சுவல் ஃபண்டு அவங்க கிட்ட வந்து பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போறதா, அதாவது ஃபண்ட் ரைஸ் கிடையாது, பணம் வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐல இருந்து ஒரு முக்கியமான நியூஸ் கிடைச்சிருக்குது. அதாவது ஆர்பிஐல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுல வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து கட்டுப்பாட்டுல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னா 4% வரைக்கும் ரெப்போ ரேட் கட் வந்து செய்ய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து இன்னொரு நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை வந்து எப்படி அதாவது ஆக்சுவலா வந்து டேட்டா ஃபுல்லாவே பார்த்து செக் பண்ணிட்டு அப்பதான் வந்து இறுதி முடிவு நாங்க சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து வந்த நியூஸ். மண்டே பார்த்தீங்கன்னா, மஸ்ட் வாட்ச் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, விப்ரோ, பெல்லு, பேடிஎம், ஆரோபிண்டோ, ஃபார்மா. விப்ரோ பார்த்தீங்கன்னா, ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஃபோக்கஸ்ல இருக்குது. அதாவது டெக்னிக்கலாவும் ட்ரேடிங் சிக்னல்லையும் மார்க்கெட்டோடைய வாட்சிங் லிஸ்ட்ல இருக்குது. பெல் பார்த்தீங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட். நம்ம வந்து சாட்டர்டே பார்த்தீங்கன்னா நியூஸ் நான் போட்டிருப்பேன். அதை வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. பெல்லுக்கு வந்து புதுசா வந்து ஃப்ரெஷ் ஆர்டர் கிடைச்சிருக்குது. என்ன ஆர்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு பல்க்கான ஆர்டர். ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு ஆர்டர் பெண்டிங்லயே இருக்குது. ஸோ ரிப்பீட்டடா ஆர்டர் கிடைச்சதுனால, ஸோ இந்த டிஃபென்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டாக்ஸ் வேற இது வந்து ஸோ வாட்சிங் மூவ்மெண்ட்லயே இருக்கும். தொடர்ந்து ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பேடிஎம் பார்த்தீங்கன்னா, இந்த பேடிஎம் உடைய ஆல்ரெடி வந்து இது வாலெட்லேயும் ட்ரேடர்ஸ் வந்து ரொம்ப ஃபோக்கஸா இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து இந்த ஸ்டாக்ஸ் தான். ஸோ இதுவும் ஃபோக்கஸ்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆரோபிண்டோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா, ஃபார்மா ஸ்டாக்ஸ் இதுக்கு வந்து சம் புரோக்கர் வந்து பையிங் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. புல்லிஷ் மூவ்மெண்ட்ல போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மண்டே பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வாட்சிங் லிஸ்ட்ல இருக்குது. ஸோ ட்ரேட் பண்றவங்க பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஆர்இசி லிமிடெட் பார்த்தீங்கன்னா, ஆர்இசி லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்குது. என்னன்னா, ஆர்இசி லிமிடெட் பார்த்தீங்கன்னா, ஒரு குளோபல் இன்வெஸ்டர்கிட்ட வந்து கடன் வாங்கியிருக்காங்க. என்ன ரீசனுக்காக கடன் வாங்கியிருக்காங்கன்னா, அவங்க கிரீன் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கிரீன் ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம இந்தியனோட ருபீஸ் பார்த்தீங்கன்னா, எவ்வளோன்னா 8,000 கோடி வந்து வாங்கியிருக்காங்க. அமெரிக்கா கிட்டயும், ஜாப்பனீஸ் கிட்டயும் நிதி திரட்டியிருக்காங்க. ஸோ இந்த நிதிய வந்து அவங்க சரியாக பயன்படுத்தி அந்த கிரீன் ப்ராஜெக்ட் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்கன்னு உறுதி செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, என்எஸ்சி இஎஸ்ஜி சொல்லக்கூடிய ரேங்கிங்ல வந்து 80 புள்ளி அவங்களுக்கு இடம் பெற்றிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாப் இஎஸ்ஜி ரேட்டிங்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எனர்ஜி செக்டார்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி செக்டார்ஸ்ல டாப் ரேட்டிங் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டில இருந்து ஒரு முக்கியமான நியூஸ் கிடைச்சிருக்குது. குட் நியூஸ்ன்னு கூட சொல்லலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து 2,600 கோடி வந்து ஹோம் வந்து செல் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயரோடைய ஆப்பரேஷன்ஸ் இன் ஹைதராபாத்ல. ஸோ இவங்க வந்து 2,600 கோடிக்கு வந்து வீட வந்து செல் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தினால வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதுசா வந்து லேண்டும், புதிய திட்டங்கள் வந்து தொடங்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கோத்ரேஜ் உடைய ப்ராப்பர்ட்டி சைட்ல இருந்து. ஸோ இதனால வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க இந்த கோத்ரேஜ்க்கு வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் வந்து நான் போடக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டோடைய நியூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபாஸ்டா ரீச் ஆகும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.